செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. களத்தில் இறங்கினார் மேயர் ஜெகன். அதிகாலை முதலே அதிரடி. நடந்தது என்ன? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த நாள் முதல் கடந்த 2 மாத காலமாக களத்தில் இறங்காமல் மேயர் ஜெகன் இருந்து வந்தார். இந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகள் முடிந்து தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்துள்ளது. மேலும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் தூத்துக்குடி மாநகராட்சி மேயருக்கு 12 தொகுதிகள் ஆய்வு செய்து அறிவிக்கை வழங்க வேண்டும் என்று 3 மாவட்டத்தை வழங்கியுள்ளார். அதன்படி கடந்த 3 நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதனை அடுத்து தூத்துக்குடிக்கு வந்த மாநகராட்சி மேயர் ஜெகன் சனிக்கிழமை அதிகாலை முதல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். மேயர் ஜெகன் முதல் கட்டமாக எம்ஜிஆர் பூங்காவில் சுகாதார பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான கையுறை, டி-ஷர்ட் மற்றும் உபகரணங்களை ஆணையர் பிரியங்கா தலைமையில் மேயர் ஜெகன் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு உபகரணங்களை வழங்கினார். அப்போது மேயர் ஜெகன் பேசுகையில், தூத்துக்குடி மாநகராட்சியில் 53 பூங்காக்கள் உள்ளது. பூங்காக்கள் தற்போது நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். சில பூங்காக்கள் தனியார் நிறுவனங்கள் மூலம் பராமரிப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் குப்பைகளை பிரித்து கொடுக்க வேண்டும். உள்ளூர்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தினால் பணியாளர்களுக்கு நல்ல வகையில் உதவிகள் செய்து வருகின்றனர். குப்பைகளை 4 வகையாக பிரித்து கொடுக்க வேண்டும். தூய்மையான தூத்துக்குடியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநகராட்சி செயல்பட்டு வருகிறது. நான் மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்கும் போது ஒரு சில பூங்காக்கள் மட்டும்தான் இருந்தது. தற்போது 53 பூங்காக்கள் உருவாக்கியுள்ளேன். பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணியான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சில நாட்களில் தினசரி குடிநீர் வழங்கப்பட உள்ளது. கோடை காலத்தில் கூட குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சி சார்பில் வழங்கப்படுகின்ற குடிநீர்களை தேவையற்ற முறையில் தேவையில்லாத வகைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். வாகனங்களை கழுவுவதற்கு குடிநீர் பயன்படுத்த வேண்டாம். குடிநீர் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் சீரான முறையில் வழங்கப்படும் என்று மேயர் ஜெகன் கூறினார். அதன் பிறகு பால விநாயகர் கோவில் தெருவில் 13.85 லட்சம் மதிப்பில் புதியதாக மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடத்தை ஆணையர் பிரியங்கா முன்னிலையில் மேயர் ஜெகன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதன் பிறகு புதியதாக கட்டப்பட்ட கழிப்பிடத்தை முழுவதும் பார்வையிட்டார். தண்ணீர் தங்கும் தடையின்றி சீராக இருக்க வேண்டும், சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்று மாநகராட்சி பணியாளர்களுக்கு மேயர் ஜெகன் உத்தரவிட்டார். பொது கழிப்பிடம் அருகில் வெளிப்பகுதியில் 2 புறமும் ஹாலோ பிளாக்கள் உடனடியாக பதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் இரவை பகலாக்கும் வகையில் கூடுதலாக மின்விளக்கு அமைக்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் அதிகாரிகளிடம் கூறினார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார அலுவலர்கள் ராஜபாண்டி, ஹரி கணேஷ், பகுதி செயலாளர் ரவீந்திரன், முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட செயலாளர் ரவீந்திரன், மாமன்ற உறுப்பினர் கனகராஜ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திரு பி. பாபு சங்கர், திருமதி வி. பொன்னி,
பாபு சங்கர் திருமதி எம் ரேவதி, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி நம்ம கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 60 பார்க் மேல இருக்கு. அதுல பொதுமக்கள் எல்லாருமே சிறப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல சில பார்க்கை வந்து நம்ம மாநகராட்சியே வந்து பராமரிச்சுட்டு இருக்கோம். சில பார்க் ஒரு 4 பார்க் கிட்ட பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் ஏஜென்சி கிட்ட கொடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே நம்ம நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களுமே வந்து இத சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மையில வந்து இப்ப புதுசா 2026ல ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து குப்பைகளை வந்து 2ஆ தான் பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். உலர் கழிவு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ தான் பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 வகையான குப்பைகளா வந்து எல்லாருமே பிரிச்சு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு நம்மளோட சாப்பாடு வேஸ்ட், காய்கறி வேஸ்ட், அது எல்லாமே ஒரு வகையாகும். அதுக்கப்புறம் பேப்பர், பிளாஸ்டிக்ஸ், கார்ட்போர்டு, பாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 2வது வகையாகும். அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா நம்மளோட சானிட்டரி வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பேம்பர்ஸ், சானிட்டரி பேட்ஸ், அதுக்கப்புறம் காட்டன், இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா வீடுகள்ல, அது எல்லாமே வந்து 3வது வகையாகும். 4வது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹசார்டஸ் வேஸ்ட், அதாவது ஸ்பெஷல் கேர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லைட்ஸ், அதுக்கப்புறம் மருந்து வகைகள், நம்ம சார்ஜர், பெயிண்ட் பாட்டில், அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு 4வது வகையா, இந்த மாதிரி 4 வகையா பிரிச்சு தரணும் அப்படின்னு நம்ம மாநகராட்சி மூலமா எல்லா இடத்துலயுமே நம்ம வந்துட்டு இதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இந்த மாதிரி தான் நம்ம எல்லார்கிட்ட இருக்குமே வாங்க போறோம். அதனால நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லி எல்லாருமே நம்ம மாநகராட்சியை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தை கேட்டுக்கிறேன். நன்றி. இளைஞர்களை ஊக்குவிக்கிறவங்க பார்க்க ஒரு 4 இதை கொடுக்கலாம் சார்னு சொல்லி மேடம் நானும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களை வச்சு பண்ணா நல்லது. நம்ம உள்ளூர்காரங்களை வேலை வாய்ப்பு பறிப்போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி கொடுத்தோம். நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்மு, இஎஸ்ஐ கார்டு எல்லாமே நம்ம ரூல்ஸில் விட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி க்ளவுஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. புதியதாக வர ஒரு அப்டேட் உண்டு. விடியகாலம் காலை 7 மணி 5 அதிக மழை அடிச்சு நம்ம ஒரு 4-5 நிமிஷங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உள்ளாட்சி நம்ம வாய்ப்பு கொடுத்தது 3 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டம் மாறி இருக்கு. 4 வகையாக பிரிச்சு கொடுக்குது. 5:30 மணிலேயே ஒரு இடமா நமக்கு வந்து நிறைய சென்டருக்கு 60 வார்டு இருந்தாலும் ஆய்வு பண்ணி மிக சிறப்பாக, அதாவது தூய்மையான தூத்துக்குடியாக மாற்றம் பல முயற்சி பண்ணுறோம். அதில் ஒரு முயற்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் முதல் கட்டம் வீடு பிரித்து குப்பாங்கிறாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் வாங்கினாலும் சரி, ஓடையில் ஓடக்கூடாதுன்னு யாரையும் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ பார்க்குக்கு வந்திருக்கோம். 53 பார்க் இருக்குது. மக்கள் கூட நடமாடியாரு. நம்ம வந்து எங்கள் பொறுப்பாளர் கட்சியில் வந்து இந்த எம்ஜிஆர் பார்க்கும் ராஜாஜி பார்க் தான் இருந்தது. ஒரு 53 நல்லா செயல்பட்டு இருக்கு. ஒன்றா படிப்படியாக இப்போ 4 இது வந்து பொதுமக்கள்கிட்ட திருப்தியாக அவங்களோட பணி திருப்தியாக கேட்கறதுக்காண்டி தான் QR கார்டும் வச்சுருக்கோம். அதை நம்ம ஆய்வு பண்ணிட்டு வருங்காலம் அடுத்த உள்ள பார்க்க கொண்டு போவோம். இன்னும் மேற்கொண்டு நிறைய எல்லா பணியும் பண்ணியாச்சு. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவையான குடிநீராக இருக்கும். 35 டேங்க் மூலிமா வந்துகிட்டு இருக்கு. 35 டேங்க் மூலிமா 2-3 டேங்க் மட்டும் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து 10 நாளில் சரி வந்துடும். எல்லா இடமும் டெய்லி வந்துட்டு இருக்கு. அதுவும் 10 நாளில் சரி ஒரு பணி நடந்துட்டு இருக்கு. கோடை காலமாக இருந்தாலும் குடிநீர் சீராக வந்துட்டு இருக்கு. தயவுசெய்து அதை வேஸ்ட் பண்ணலாம். பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்திலே எடுத்துக்கலாம். எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி வருது. நம்ம மாநகராட்சியில் இன்னி வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இன்னும் கோடை 20 நாள் தாண்டி போகணும். இப்போ தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தலாம். ஆனால் இது நீங்கள் பயன்படுறவனா இல்லை. இருக்கிற தண்ணியை அளந்து தேவையில்லாமல் வாகனமோ மற்ற ஏதோ நம்ம கார்டனில் வச்சுருந்தா உப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி தூத்துக்கு மேலே தான் இருக்குது. இதை கொண்டு போகலாம். ஏற்றாப்புல நம்மளோட இது மாநகராட்சி விளையாட்டுகளும் சரி, கருப்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது. எந்த கம்ப்ளைண்ட்னாலும் இதே மாதிரி நீங்கள் சொன்னால் மக்கள் பணி நடந்துக்கிட்டே இருக்கும். தெரிவித்துக் கொள்ளுக்கு வந்து இந்த வாய்ப்பு நன்றி.